குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 2-3 நாளாக 2 தடவையாகவே நம்ம இந்த பழைய ரெக்கார்ட் பிரேக் பண்ண பழைய சாங்ஸு நாங்கள்லாம் அதை கேட்போம். ரொம்ப பிடிக்கும். அதனால் போடுறதுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதாவது ஒவ்வொரு யூடியூப்லேயுமே நான் பார்த்தேன், 22 மில்லியன்ஸ் 20 மில்லியன்ஸ் அந்த அளவில் இந்த பாட்டை எல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல்கள் தான் அது. நாம் எப்போவுமே மன அழுத்தம் அந்த இது இப்படி இப்படின்னு இருக்கிறத விட அந்த மாதிரி ஒரு சாங்ஸ், பழைய சாங்ஸு எனக்கு இப்போ இருக்கிற சாங்ஸ்லாம் பிடிக்கும். ரொம்ப மியூசிக் டமீர் டமீர்னு போய் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தாலே அதிருது. இப்போ இருக்கிற குழந்தைங்க இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அதை தான் விரும்புகிறாங்க, அது வேறு விஷயம். நமக்கெல்லாம் அந்த பழைய பாட்டு தான் மெலடி சாங்ஸு, குடும்ப கதை, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கடைசியாக அழுதுட்டு வர்றது, இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாசமலர், பழைய படங்கள், அந்த ஃபேமிலி டச்சிங்கில் இருக்கிற அந்த ஒரு இதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வர்ற சாங்ஸு பார்த்தேன், ஒவ்வொன்றும் அப்படியே அவ்வளோ ஒரு இது. அந்த கண்ணதாசன், வாலி அவர்கள் எழுதியது, எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை, டிஎம் சௌந்தரராஜனோட பாட்டு, அவங்களுடைய குரல் வளம். அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு தனியாக அந்த மாதிரி ஒரு டோனில் பாடுவாராம். மரியாதைக்குரிய நமது நடிகர் திலகம் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தனியாக அந்த டோனை மாற்றி பாடுவாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் அவர்களை எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு சகாப்தம் தான். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், டிஎம் சௌந்தரராஜன், எம்எஸ் விஸ்வநாதன், எல்லாம் நிறைய பேர், திருலோகச்சந்தரன், அந்த படத்தை எடுத்தவங்க, பக்தி படங்களில் எடுத்தவங்கெல்லாம் பழைய படங்கள், அது என்னன்னு சொல்கிறது, அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அப்படியே திருவிளையாடல் படத்துலேருந்து அவ்வளோ ஒரு சுவாமி படங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் காலத்தால் அழியாத காவிய ஒரு அதெல்லாம் எப்பொழுதுமே பார்ப்போம். அந்த எவர்கிரீன் தான் ஒவ்வொரு பாட்டும், ஒரு சாங்ஸும், ஒரு படமுமே. வசந்த மாளிகை அதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் இலங்கையில் 1 வருடம் ஓடின படம் அது ஒன்று தானுங்களா, வசந்த மாளிகை. இன்னமுமே அதை ட்ரெண்டிங்காக வயதானவர்கள் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் பார்க்குறது. அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க. அந்த மயக்கம் என்னமா, அதற்கு பிறகு அவங்க அந்த படத்தில் அவங்க ஒரு நெருக்கமாகவோ ரொம்ப ஒரு இதாகவோ இருக்க மாட்டாங்க. அப்போ இருக்கிற ஒரு ஆபாசம்னு எந்த இதுவுமே இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவங்க அவ்வளோ ஒரு அழகாக கையை முடி, கழுத்தை முடி, இடுப்பெல்லாம் தெரியாத அளவுக்கு தான் பழைய நடிகைகள் அத்தனை பேருமே ஒரு போட்டிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் ஒரு அழியாத காவியங்கள். நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான நான் அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்பேன். இப்போல்லாம் போக முடியறதில்ல. இப்போல்லாம் எங்கே பழைய படமே போடுறதில்ல. முன்னெல்லாம் நிறைய தேட்டர்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய படம் ஒரு தியேட்டரில் போடுவாங்க, புது படம் ஒரு தியேட்டரில் போடுவாங்க. சேலமில் சென்னைக்கு அடுத்தது சேலமில் தான் 36 தியேட்டரு. இப்போ தியேட்டருங்களே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவா 2, 3 தான் இருக்குது. அதுவும் புதுப்படம் தான் வரும். அங்கே போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்படின்ட்டு சும்மா செல்லுலேயே ஏதோ ஒன்று பழைய படங்கள், பழைய சாங்ஸ் எல்லாம் அதை கேட்போம். அதனால தான் நான் அதை இது பண்ணுறதுனால உங்களுக்கும் அதை போட்டு இது பண்ணுறேன். யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டால் 20 மில்லியன், 10 மில்லியன், 22 மில்லியன், 25 மில்லியன் வியூஸ் ஒவ்வொன்றும் போட்டுருக்கு. காலத்தால் அழியாத காவிய சித்திரங்கள், பாடல்கள், அதை தான் நான் சும்மா எனக்கு இது பண்ணணும், ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை தான் நான் போடுறேன். இது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஏதாவது இதாக இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாம் அவ்வளோ நம்மளும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அதெல்லாம் ஒரு கேட்கணுங்கிறது தான் ஒரு இது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சாங்ஸு. அதை தான் நான் போட்டேன். நான் போடுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். எல்லாருமே அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டுகளோட இது. இவ்வளோ ஒரு நல்ல வாலி, கண்ணதாசன்னா இந்த மாதிரி ஒரு பாடல் வரிகளை இனிமேல் எழுதவே முடியாது, இந்த மாதிரி இசையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இது. இப்போ இருக்கிற குழந்தைங்க விரும்புகிறது அது வேறு.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஒரு இது கொடுக்குறேன். ஒரு நம்மளும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான். நீங்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா பாருங்கள். சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி.